ஒரு மனிதன் எப்படி FBI-க்கு உளவாளியாகவும், மாஃபியாவுக்கு நண்பனாகவும், தொழிலாளர் சங்கத்தின் பணத்தை திருடுபவனாகவும் இருந்தான் தெரியுமா? ஜாக்கி பிரஷர் 1970களில் தன் தந்தையிடமிருந்து கிளீவ்லாண்டின் டீம்ஸ்டர்ஸ் லோக்கல் IP-7 கட்டுப்பாட்டை பெற்றான். ஆனால் அவன் ஒரு இரட்டை வாழ்க்கை வாழ்ந்தான். பகலில் சங்கத் தலைவனாக நடித்தான், இரவில் FBI-க்கு மாஃபியா ரகசியங்களை கொடுத்தான். அதே நேரத்தில் சங்கத்தின் ஓய்வூதிய நிதியிலிருந்து மில்லியன் கணக்கான டாலர்களை திருடிக் கொண்டிருந்தான். போலி நிறுவனங்களை உருவாக்கி சங்கத்திடம் பில் அனுப்பினான். வேலை செய்யாத பேய் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்தான். FBI அவனை பாதுகாத்தது, அவன் குற்றங்களை அறிந்தும். ஆனால் 1986இல் $7 லட்சம் மோசடிக்காக கிராண்ட் ஜூரி அவன் மீது வழக்கு தொடர்ந்தது. விசாரணைக்கு முன்பே மூளை புற்றுநோயால் இறந்து போனான். அவனுடன் FBI மாஃபியா ஒத்துழைப்பின் ரகசியங்களும் புதைந்தன. தொழிலாளர்கள் தங்கள் ஓய்வூதிய பணத்தை இழந்தார்கள்.